ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம வீட்டில் ஒரு பலாமரம் நின்றுச்சு. அதில் ஒரு 4 பலா பெருசு. அதை வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த பலா வாங்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல கொடுக்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதுவே நம்ம பலாமரம் நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல வந்து வியாபாரிகள் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு பலாவுக்கு 25லேருந்து 30 ரூபா 35 ரூபா அவ்வளோதாங்க விலை நிர்ணயம் அப்படிங்கிறது. இதை நம்ம வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுனால இந்த பாருங்கள் ரசீதில் தெரியுது பாருங்கள், 2 மேலே உள்ள 2 பலா கைக்கும் எவ்வளோது 250, கீழே உள்ள 2க்கு எவ்வளோ அமௌண்ட்டு, மொத்தம் 300 சம்திங். இப்போ நம்ம போகிற பெட்ரோல் செலவு இருக்கு இல்லையா, அது ஒரு 50 ரூபா வச்சுருங்க. கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 100 ரூபா வச்சுருங்க. ஸோ அந்த 150 ரூபாயை விட்டுருங்க. பேலன்ஸ் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முழுக்க முழுக்க ஒரு விவசாயி தான் வீட்டை சுற்றியும் தான் தோட்டத்தில் இருக்கிற இந்த மாதிரி பொருள்களை விற்று அன்றாட செலவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டலாம். மிச்ச டயத்துக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இது ஒரு சின்ன யோசனைக்காக தான் பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த பலாக்காயை கொண்டு வந்து ரோட்டு ஓரத்தில் வச்சு அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க, 4 பீஸ் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே தான் இளநீ, தேங்காய், உளுந்து, எள்ளு, கடலை, காய்கறி, இது எல்லாமே ஒரு விவசாயி விளைய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும் பொழுது ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தா நமக்கே ரொம்ப ஷாக்காக இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு எந்த விவசாயம் பொறாமப்பட்டதில்லை. நமக்கு உற்பத்தி பண்ண பொருளுக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு அந்த விவசாயி வாழ்கிறாங்க. அந்த விவசாயிக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை இந்த அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயத்தை பற்றி நான் திரும்ப திரும்ப வீடியோக்களை அப்பப்போ பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். உனக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றி, நீ எல்லாம் விவசாயத்தை பற்றி பேச வந்துட்டியா அப்படின்னு ஒரு அறிவு நிரம்பிய ஜீவி ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தாரு. நான் பேசிக்காக விவசாயிங்க. நான் தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம், பேராவூரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் தான். இப்போவும் விவசாயத்தை கைவிட்டுடாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிறது சென்னையில் இருக்கோம் அப்படின்னாலும் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு பார்த்தா அது விவசாயம் தான். அங்கே இருக்கிற மக்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சால் பார்த்தாதா? உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கமெண்ட்டை ஈஸியாக பதிவு பண்ணிட்டு போயிட்டீங்க. நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.